ஆறாவது எபிசோட்ல நம்ம தாரு அப்ப ஓடின்னு ஆஸ்கார்ட்ல போட்ட சண்டையில ஆஸ்கார்டு சுக்குநூறு ஆகி டெசராக்ட் அந்த பிரபஞ்சத்தெல்லாம் தாண்டி ஒரு புது கிரகத்துல போய் விழுது. அப்படியே பல வருஷம் கழிச்சு நம்ம கஹோரி அக்காவும் ஒரு பிள்ளக்கா பையனும் காட்டுக்குள்ள ஓடி பிடிச்சு விளையாட அங்கிட்டு அவளோட மொத்த கிராமத்தையும் அந்த நாட்டு சோல்ஜர்ஸ் ஒரு மாய குளத்தை பத்தி கேட்டு சூறையாடுறானுங்க. அவனுங்க விடாம நம்ம அக்காவையும் தேடி வர நம்ம பசங்க தெரியாம அந்த குளத்தை கண்டுபிடிச்சிட வயலை காப்பாத்துற முயற்சியில அக்கா தவறி தண்ணியில விழுந்துறாப்ல. சரி அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவளை உள்ள இழுக்க வேற ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறா. என்ன இடம்டா இதுன்னு பார்த்தா நம்ம ஆஸ்கார்டு அழிஞ்சதுல டெசராக்ட் உடைஞ்சி ஒரு புது சக்தி வாய்ந்த ஸ்பேஸ் உருவாகி இருக்கு. அதுக்குள்ள போன எல்லாருக்கும் நிறைய சூப்பர் பவர்ஸும் கிடைச்சிருக்கு. சரின்னு உள்ள போய் பார்த்தா அவங்க கிராமத்துல தொலைஞ்சு போன புறா பயலும் இங்கதான் இருக்கானுங்க. அதுக்குள்ள இங்கிட்டு நம்ம சோல்ஜர்ஸும் தண்ணிக்குள்ள குதிச்சு நம்ம பசங்களை போட வர அக்கா அவங்க அலைக்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாப்ல. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு என் கிராமம் தான் எனக்கு முக்கியம்னு ஒரு ஸ்பீச்சை போட்டு போர்ட்டல் வழியா வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அங்க 10 பேர் இருப்பானுங்கன்னு பார்த்தா 100 பேர் இருக்க. இருந்தாலும் அக்கா உள்ள பூந்து அடிச்சு பறக்க விடுறா. ஆனா ஒரு கட்டத்துல அவனுங்க அக்காவையே அடிச்சு படுக்க போட்டுற. அவ்வளவுதான் அக்காவை போட்டுருவானுங்கன்னு பார்த்தா அக்கா போட்ட ஸ்பீச்ல நம்ம பசங்க காட்டுக்குள்ள இருந்து சும்மா சீறி பாஞ்சுக்கிட்டு வந்து பூரா பையிலையும் பொழந்து எடுக்கிறானுங்க. எல்லாரையும் முடிச்சுட்டு நம்ம அக்கா ஸ்ட்ரைட்டா அரண்மனைக்கே போய் இதுக்கு மேல எங்க கிராமத்தை தொட்டனா தொட்டுறதுக்கு கை இருக்காதுன்னு மகாராணிக்கே மரண பயத்தை காமிச்சிடுறா. அவ்வளவுதான் எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டுடலான்னு பார்த்தா பூசாரி என்ன அக்கா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வராப்ல. ஆக மொத்தம் அக்கா சொல்லியே முடிக்க போறானுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.